மாதிரி வீடு கட்டும் திட்டத்தின் முறைகேடு 7 ஆண்டுகளாகியும் வீடு கட்டி தரப்படாததால் பாதிக்கப்பட்ட முதியவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா செம்பதநெருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் சம்பந்தம். ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்த இவரது மனைவி சரோஜா பெயருக்கு பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் 2019ஆம் ஆண்டு வீடு கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. இதற்காக அரசால் வழங்கப்பட்ட 1,50,000 பணத்தை ஓவர்சீயர் சிதம்பரநாதன் என்பவர் பெற்று சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் வீடு கட்டுவதற்காக கொண்டு வந்து இறக்கப்பட்ட கம்பிகளை அதற்கு பயன்படுத்தாமல் மீண்டும் எடுத்துச் சென்றுள்ளனர். அந்த இடத்தில் 1 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி கம்பிகளை மட்டும் பொருத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 7 ஆண்டுகளாகியும் வீடு கட்டும் பணி தொடங்கப்படாதது குறித்து கேட்டபோது பதில் சொல்லாமல் அழைக்கழித்த சிதம்பரநாதன் சம்பவத்திற்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மன உளைச்சல் அடைந்த சம்பந்தம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமிற்கு வந்தவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை அழைத்துச் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு கொடுக்க வைத்தனர். இதைத் தொடர்ந்து புகார் மனுவினை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். நான் வீடு கட்டி தரேன்ட்டு மோடி வீடு எனக்கு ஒன்று போட்டு கொடுத்தாங்க. மோடி வீடு கேன்சல் ஆகுதுன்னா அந்த பஞ்சாயத்து போர்டில் வந்து சொன்னாங்க. நான் கட்டிக்கிறேன்னு சொன்னோம். சிதம்பரநாதங்கிறவர் சீர்காழிலேருந்து ஓவரஸ்ட் அவர் வந்து நான் கட்டித்தரேன்னு சொன்னார். கட்டித்தரேன்னு சொன்னோன்னா என்னுடைய வீட்டை வந்து யாருமே பார்க்காத அளவுக்கு என்னோட 3 பில்லும் அந்த ஆளு பேர்ல ஏற்றி விட்டு என் பேர்ல ஏற்றி விட்டு எங்கள் மனைவிக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவங்க ரேகையை வச்சு எடுத்து கொடுத்துட்டாங்க. வீடு கட்டுவாருன்னு வீடு கட்டல. கம்பி கொண்டாந்து இறக்கணும்னு சொல்லுவாரு. கம்பியை கொண்டாந்து இறக்குவாரு, அடுத்த வீட்டுக்கு கொண்டு போடுவாரு. சிமெண்ட் கொண்டாந்து இறக்குவாரு, சிமெண்ட்டை வந்து அடுத்த வீட்டுக்கு கொண்டு போடுவாரு. இந்த கம்பி, இந்த சிமெண்ட், இந்த மணல், இது எல்லாத்தையும் கொண்டு வருவாரு, அடுத்த வீட்டுக்கு அழிட்டு போடுவாரு. நான் ஒரு நாள் கேட்டேன். நான் மீன் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ கோலமாவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் கேட்டேன், ஏயா இங்க உள்ளதை வந்து அங்க எடுத்து போறிய அப்படின்னு கேட்டதுக்கு, அங்க உள்ள சிமெண்ட் இங்க வரும், இங்க உள்ள சிமெண்ட் அங்க போவோம், அங்க உள்ள கம்பி இங்க வரும், இங்க உள்ள கம்பி அங்க போவோம். அங்க வேலை செய்யற ஆளு இங்க வந்து வேலை செய்வாங்க, இங்க வேலை செய்யறவள அங்க வந்து வேலை செய்வாங்க. உனக்கு வேண்டியது வீடு அப்படின்னு சொன்னாரு. 2 வருஷம் ஆவியும் வீடு கட்டி கொடுக்கல. 8 வீடும் அப்படியே மூடாம இருக்கு. என் வீடு 4 கம்பி மட்டும் தான் எழுப்பி இருக்கு, வேற வீடே இல்லை. கேட்கறதுக்கு ஒரு நாளா முடிச்சுதான் பாருங்கிறாரு. வீட்டுல போய் கேட்டதுக்கு 50,000 பணம் தரேன், நீ கட்டிக்க வீடு, என்னால கட்ட முடியாது அப்படின்னாரு. சரி 50,000 தரேன்னு சொன்னாரு. 50,000 தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. அதுக்கு 5 நாள் மெனக்கிட்டு அலைஞ்சேன். 5 நாள் அலைஞ்சு பிறகும் அவரு கொடுக்குற வழி தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல சீர்காழி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க. ஒரு போலீஸுக்காரங்க, ஒரு வக்கீல், இவங்களை கொண்டாந்து எனக்கு 1 மாசம் கெடு கொடுங்க அப்படின்னு சொல்லி 30,000 நான் அப்புறமா தரேன், 10,000 எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் போய் கேட்க முடியுது. அவர் என்ன சொல்றாரு, உன்னால முடிஞ்சா வாங்கிக்க, இல்லைன்னா போலீஸ்ல கொடுத்தியெல்லாம் அதே போல கோர்ட்ல கேஸ போடு, கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்கிக்க, உன்னால முடிஞ்சா. உன்னை உயிரே கொண்டுடுவான். நீ இதுக்கு மேல உயிரோட இருக்கணும்னு எவ்வளவு அவசியம் அவருக்கு.